இப்போது இதை நைஸாக ஒரு பவுடராக நீங்கள் அரைக்கணும். மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 ஏலக்காய். இதை இப்போது திருப்பியும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்ப அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாதிரி மாவு கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இலக்கிடும், அப்புறம் பேடா செய்ய முடியாது. இந்த மாதிரி மாவை கெட்டியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு அதை நல்லா ரவுண்ட் ஆக்கிட்டு